இந்த பொம்மை இருக்குல்லடி, இது எங்க அக்கா கிராஃப்ட் கிளாஸ்ல அவளே செஞ்சா, சூப்பரா செஞ்சிருக்கால. அவ கிராஃப்ட் கிளாஸ்க்கு போறாளா நேத்துல இருந்து, அதுதான் செஞ்சா. சூப்பரா இருக்குல்ல, இங்க பாரு. டைங் 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 சூப்பரா இருக்குல்ல. இங்க நிக்கும் கூட செய்யும் பாரு. இந்த பொம்மை அழகா நிக்குதுல்ல, நல்லா இருக்குல்ல. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னோட பொம்மையை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் செஞ்சேன். ஏய் வாண்டுங்களா, என்ன இங்க உட்காந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செஞ்ச பொம்மையை வேஸ்ட் பண்ணாதீங்க. கூட இப்படிக்கா அக்கா, நான் உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். என்னை பத்தி பெருமையா சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம். நீ போ, இத ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடு. ஏய், உங்க அக்கா எங்க? எல்லாம் இப்படி உட்காந்து அமக்கலம் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் எங்க அம்மா வந்து என்ன திட்டுறதுக்கு. நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இரு இரு வரேன், இரு கொம்பை எடுத்துக்கிட்டு வரேன் நான். ஏய், என்னடி உங்க அக்கா என்ன இப்படி பேசுறாங்க? எங்க அக்காவுக்கு வர வேலையே இல்ல. இரு, இது சூப்பரா இருக்குல்ல. இரு இரு, இப்ப பாரு. அம்மா அக்கா அடிச்சிட்டா, அம்மா அக்கா அடிச்சிட்டா. இரு இரு இரு. ஏய், நான் எங்கடி உன்னை அடிச்சேன்? இப்ப பிறண்டு அடுறேன், நீதான் என்ன அடிச்ச. ஏய், என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு? நான் அடிக்கவே இல்லையடி, அவ மாட்டு ஊது நல்லா. நான் என்னடி பண்றது? எங்க அம்மா வந்து ஏன் எலும்பு எண்ணிட்டு வாங்கடி. ஏய் அழுவாத அனு, ஏந்துரு. அனு அழுவாதமா, சல்லம் அழுவாதமா, ஏந்துருமா. அப்ப இந்த பொம்மை நீ திட்ட மாட்டேன்னு சொல்லுவல்ல அண்ணா. ஏய், நான் திட்ட மாட்டேன், எழுந்துடுறி. இரு இரு ஏந்துக்கிறேன். நீ திட்ட மாட்டேன்னு சொன்னாலும் தான் நான் ஏந்தேன். திருப்பி சொன்னீங்கன்னா அழுதுருவேன் நானு, சொல்லிட்டேன். இப்படி பண்ணினே இரு, நான் திட்டின்னு தான் இருப்பேன். இரு, இந்த பொம்மையை நான் எடுத்துக்கிட்டு போறேன். இதுக்கப்புறம் நீ எதாவது பண்ணிக்க போ. எத்தனை போறியா? ஏய் போ, உங்க அக்கா கோவத்தை கிளப்பிட்டியா? போச்சு போச்சு, உங்க அக்கா கோவத்தை நான் கிளப்பினேன். நான் ஒரு 2 நிமிஷம் இறேன். எங்க அம்மா வந்தாங்கன்னா அக்காவை தான் அடிக்க போறாங்க. ஏண்டி? அக்கா என்ன அடிச்சுச்சுன்னு அம்மா கிட்ட சொல்வேன்னா அப்புறம் அம்மா தான் திட்டுவாங்க அக்காவை. ஏன்னா பெரிய பசங்க தானே, குட்டி பசங்களை பாத்துக்கணும், அதனாலதான். ஏய், எங்க அக்கா கூட அடிக்கடி திட்டு வாங்குவாடி அம்மா கிட்ட. ஆமா ஆமா, அக்கானா பாவம்ல. அக்கானா அழுதுகிட்டே இருக்காங்கல்ல, நாம தானே அவங்கள அழுவ வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நான் அழுவுறேன். ஆரம்பிச்சிட்டியா? நடிச்சது போறோம், ஏந்திரு. சரி சரி, சும்மாதான் பண்ணி பார்த்தேன், அக்கா வரல. சரிடி, நம்மளாம் என்ன ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்னடி விளையாட்டு விளையாடுறது? பெரிய அக்காங்க தான் சூப்பர் சூப்பரா விளையாடுறாங்க, நாம என்ன விளையாட முடியும்? நாமளும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கிராஃப்ட் ஏதாவது செய்வோமா? கிராஃப்ட் செய்யறதுக்கு எல்லாமே வேணும், நம்ம கிட்ட தான் எதுவுமே இல்லையே. ஏய் ஆமா ஆமா, இரு இரு, நான் எங்க அம்மா வீட்டுல போயிட்டு, வீட்டுல எங்க அம்மா போன் வச்சிருப்பாங்க, எங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு அது என்னென்ன கிராஃப்ட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இரு, நான் போனை எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடி அம்மாக்கு தெரியாம போய் போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா? அடி வாங்க போறான்னு நினைக்கிறேன் உங்க அம்மா கிட்ட. நான் போய் போனை எடுத்துட்டு வரதான் போறேன். போன் எங்க வச்சிருக்காங்க அம்மா? எங்க? இது மேல வச்சிருக்காங்க. ஏய் ஜாலி, இதை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். சரி எடுத்துடலாம். இப்ப போய் பசங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாட போலாம். என்னடி போனவள இன்னும் ஆளே காணோம்? ஏய் இங்க பாருடி, நான் போன் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். சரி இரு, இந்த கிராஃப்ட் ஏதாவது வருமானு பாக்கலாம். ஆமாண்டி, யூடியூப்புக்குள்ள போய் பாரு, அப்பதான் நிறைய கிராஃப்ட் போட்டு வச்சிருப்பாங்க, அதுல ஏதாவது நம்ம பாக்கலாம். ஆமா ஆமா, யூடியூப்புக்குள்ள தான் போய் பார்க்க போறேன். ஏய் என்னடி, லாக்கே எனக்கு எடுக்க தெரியலடி, பயமா இருக்குடி. எனக்கு லாக்கே எடுக்க தெரியலையே. எங்க அம்மா புது லாக் மாத்தி வச்சுட்டாங்க போல, என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி அம்மா எங்க போன் வச்சிருப்பாங்க? அம்மா கிட்ட சொல்லி அப்பாவுக்கு ஒரு போன் பண்ண சொல்லணும். எங்க இங்க இந்த போன் எல்லாம் காணும். அம்மா அம்மா, என்னம்மா எங்க இருக்கீங்க? ஏய் நான் பாத்ரூம்ல இருக்கேன், என்ன சொல்லு. அம்மா போன் எங்கம்மா வச்சிருக்கேன்? அந்த டேபிள்ல தண்டி வச்சிருக்கேன் பாரு, இல்லன்னா அனு கிட்ட கேளு. சரி இருமா, நான் டேபிள்ல பாக்குறேன். அம்மா டேபிள்ல இல்லையேம்மா. ஏய் எதுக்கு இப்ப போன் உனக்கு? நான் அப்பா கிட்ட பேசணுமா? சரி சரி, அனு கிட்ட கேளு, இல்லன்னா அவதான் எங்கேயா வச்சிருப்பா. சரி இருமா, நான் அனு கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். எங்கேயாவது போனை வைக்க வேண்டியது, எங்க வச்சானே தெரியல இந்த பசங்க. இருடி, இந்த போன் வச்சுட்டு வந்துடுறேன். இதுதான் எப்படி பண்றதுன்னே தெரியல. அம்மா புதுசா லாக்லாம் மாத்தி வச்சிருக்காங்க போல. ஏய் அனு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போன் எடுத்து வந்து வெளியே வச்சிட்டு இருக்கியா அம்மாக்கு தெரியாம? உன்னை கேட்க சொன்னாங்க, நான் வெளியில வந்த பார்த்தா இப்படி வச்சிருக்க போனை. ஏய் வாண்டுங்களா, 2 பேரும் நீங்க உடந்தியா? இருங்க உங்க அம்மா கிட்டே போய் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அனுவை போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஏய் அனு ஏந்து வா, போன் எடுத்து வந்து வச்சிருப்பியா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் போறேன். இரு, நான் போறேன், நீ வந்தாவா வர கட்டி போ. ஐயோ, அக்கா போய் அம்மா கிட்ட சொல்ல போறாங்க, என்கிட்ட அடி வாங்க போறேன் நானு. இதென்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அக்கா என்னால அடி வாங்குறான்னு. இப்ப அக்காவால நீ அடி வாங்க போறியா? இல்ல இல்ல, நான் போறேன், போங்க நீங்க எப்படியாவது போங்க, டைம் ஆகுது, நான் வர எங்க அம்மா கிட்ட போய் திட்டு வாங்க போறேன். போச்சு போச்சு, இன்னைக்கு அனு செம்ம அடி வாங்க போற போல அவங்க அம்மா கிட்ட. நாமளும் போய் பாக்கலாமாடி?
ஐயோ வேணாம் வேணாம், அவங்க அம்மா நம்மளையும் சேர்த்து 2 அடி அடிப்பாங்க, வேணாப்பா நம்ம இங்கேயே உட்காரலாம், அங்க போனா நாம தான் அடி வாங்குவோம் சரியா, அப்ப நாமளும் தான் சேர்ந்து போனோம்னு சொல்லிடுவாங்க, வேணவே வேணாம். அம்மா 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 என்னடி கொஞ்ச நேரம் குளிக்க விட மாட்டீங்களா? அம்மா அம்மா பாப்பாலம்மா வாசல் எடுத்துட்டு போய் போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்குமா அவங்க பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு. என்ன சொல்ற? ஆமாம்மா நான் போய் பார்த்தேன், எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இருங்க நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்புறமா அந்த அணுவை பத்தி சொல்றேன். அணுவை பத்தி நீ எதுவுமே சொல்ல வேணாம், அப்பா வீட்டுக்கு வரட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா அப்ப நான் போனாவது பண்றேன். அச்சோ போச்சு இன்னைக்கு, என்னதான் ஆக போகுதுன்னே தெரியல. இரு நீ அம்மா சொல்லணும்னா நான் விடுவேனா? நான் அப்பா கிட்ட சொல்ல தானே போறேன். ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ அப்பா, பாப்பா இல்லப்பா, நான் அம்மா போன் எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சு விளையாடுதும்பா. சரி சரி சீக்கிரம் வாங்க. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டப்பா, அப்பா வரும்போது 2 ஐஸ்கிரீம் வாங்கிடுவாங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரிப்பா சீக்கிரமா வாங்கிடுவாங்க ஐஸ்கிரீம், எனக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கிடுவாங்க, ஸ்ட்ராபெரியும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. வச்சுடுறேன். நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வரேன்னு வர எல்லாத்தையும் சேர்த்து. ஏய் நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன், இரு பாத்ரூம்ல இருந்து வரேன் இரு. அக்கா அம்மா கிட்ட சொல்லாத, அம்மா என்ன அடிப்பாங்க. நான் ஆல்ரெடி அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன் அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன், நீ தான் அடி வாங்க போற. அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன், நான் போய் அம்மா கிட்டயும் சொல்றேன். சாரிம்மா, இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா, போன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டேம்மா, சாரிம்மா. நான் வெளியில வந்தேன்னா அடிச்சிருவேன், நான் வந்து ட்ரெஸ் மாத்தணும், நான் குளிச்சுட்டேன். சரிம்மா நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க குளிச்சுட்டு முடிச்சிட்டு வாங்கம்மா. அக்கா அப்பா வந்தா என்ன தானே அடிப்பாரு. ஆமா நீ பண்ணது தப்பு தானே, அதனாலதான் நான் சொன்னேன். அக்கா இல்லக்கா சாரிக்கா, அதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன்க்கா. நீ கிராஃப்ட் பண்ணல, அதே மாதிரி நாங்களும் கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். சரி யூடியூப்ல ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அம்மா லாக் வேற புதுசா ஏதோ போட்டு வச்சிருக்காங்க போல, அதனால எனக்கு எதுவுமே தெரியலக்கா. நான் வந்துட்டேன், வெளியில இரு, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா வேற வந்துட்டாங்களாம், பொருள் கொடுக்குறாங்க. போச்சு இன்னைக்கு நான் செம்மையா மாட்டினேன். சரி அம்மா வந்து அடிக்க மாட்டாங்க, நான் சொல்றேன். இல்ல அம்மா அடிப்பாங்க. இந்த பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. இரு வரேன் இரு. என் போன் எடுத்துட்டு யார் வெளியே போனது? அம்மா இவதம்மா வெளியில போனா, ஆனா இப்ப அழுகுறாமா. சரி அவ வெளியில போனா இருக்கட்டும், அது வரைக்கும் நீ என்ன பண்ணிருந்த? அம்மா நான் இங்கதாம்மா இருந்தேன், கிச்சனுக்குள்ள இருந்தியா? சரி சரி எங்க அவ அப்படி போய் ஒளிஞ்சிருந்தா நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காளா? அனு வெளியில வரியா இல்லையா? என்ன பழக்கம் அது? என்னோட போன் எடுத்துட்டு ரோட்டுக்கு போறது, யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ நீ? சரி போன் எடுத்துட்டு போனிய நோண்டியா? சாரிம்மா நோண்ட கூட முடியலம்மா, நீங்க ஏதோ லாக் வேற மாத்தி போட்டு வச்சிருக்கீங்க போலயே. ஆமா நான் இன்னைக்கு காலையில நல்ல வேலை மாத்தி போடுறேன், இல்லைன்னா இந்நேரம் என் போன் என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கன்னே தெரியல. வரியா இல்லையாப்பா வெளியில? அம்மாமா அடிக்காதீங்கம்மா, வரமா சாரிம்மா, இதுக்கப்புறமேட்டு அப்படிலாம் பண்ணவே மாட்டோம்மா, சாரிம்மா. நான் சொல்றத கேளு, இதுக்கப்புறம் போனை நீ தொடவே கூடாது. அம்மா இதுக்கப்புறம் நான் போனை தொடவே மாட்டேன், சாரி, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனது மன்னிச்சிடுங்க ப்ளீஸா. இல்லடி இந்த ரேட் எவ்வளவு ரேட் காஸ்ட்லி, வெளியில வர யாரு தூக்கிட்டு போறா என்ன பண்றது? ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதுக்கு என்னமா பண்றது? என்ன கிராஃப்ட் கிளாஸ்ல நீங்க சேர்க்கவே இல்லையே. நான் உன்னையும் தாண்டி சேர்த்திருக்கேன், நீ தாண்டி போல. என்னது என்ன கிராஃப்ட் கிளாஸ்ல சேர்த்திருக்கீங்களா? என்னக்கா சொல்றாங்க அம்மா? ஆமா உன்னையும் தான் சேர்த்திருக்காங்க, தெரியாதா உனக்கு? அப்ப என்னையே நேத்து கூட்டு போல, நேத்து உனக்கு உடம்பு சரியில்லை அதனால அம்மா கூட்டு போல. அச்சோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போலியா? ஆமா நாள்ல இருந்து ஒழுங்கா கிராஃப்ட் கிளம்பி போ சரியா, இதே வேலையா வச்சிருக்காத எப்பவுமே. உன்னையும் ஒண்ணுதான், அக்காவும் எனக்கு ஒண்ணுதான், 2 பேரும் ஒரே மாதிரிதான், அதனாலதான் 2 பேரும் டியூஷன் கிராஃப்ட் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து விட்டுருக்கேன் சரியா. நாள்ல இருந்து அக்கா கூட கிளம்பி போயிடு. சரிம்மா தேங்க்யூம்மா, நானும் கிராஃப்ட் கிளாஸ் போறேன், அதனாலதாம்மா யூடியூப்ல சரி ஏதாவது கிராஃப்ட் இருக்கும் அப்படின்னு பாக்கலான்னு. அக்கா அழகா ஒரு கிளி பொம்மை செஞ்சு எடுத்துட்டு வந்தாலம்மா, ஒரு 2 நிமிஷம் இருமா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடி கிளி பொம்மை அது இதுன்னு சொல்றா, நான் பார்க்கவே இல்லையே. ஆமாமா நேத்து நானு கிளி பொம்மை தான் செஞ்சேன், கிராஃப்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் உங்ககிட்ட காமிக்கவே இல்லைல்ல. ஆமாண்டி நைட்டு தலைவலியில அப்படியே படுத்துட்டேன். சரி எடுத்துட்டு வா பாக்கலாம். இருமா பாப்பா அதான் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா. அம்மா நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இதுதான் அது, இங்க பாருங்க அக்கா அழகா செஞ்சுட்டா பாருங்கம்மா, குட்டியா. இது என்னது இது? அம்மா இது வந்து ஸ்னோமேன்,
அதான் செஞ்சு நான். அழகா இருக்குல்ல? ஏய், ஸ்னோமேன் வெளியே தானே இருப்பாங்க, நீ என்ன பர்பிள் கலர்ல செஞ்சு வச்சிருக்க? ஆனா அழகாதான் இருக்கு. இங்கே இருக்கட்டும் இது. சரியா? சூப்பரா இருக்கு. அப்பா கிட்ட காட்டினியா? அப்பா கிட்ட காட்டலம்மா, நான் தூங்கிட்டேனே அதுக்குள்ளதான். ஓ அப்படியா? சரி சரி. அப்பா வந்தனே அப்பா கிட்ட காட்டு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரியா? சரிம்மா, அப்ப நாளைக்கு நானும் போய் சூப்பரா ஏதாவது கத்துப்பேன். அதுதான் முடியாதே. வாரத்துல ஒரு நாள் கிராஃப்ட் கிளாஸ், ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ். நாளைக்கு டான்ஸ் கிளாஸ். என்னம்மா நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் ஆமே? சரி, நீ டான்ஸ் கத்துக்கோ. அப்ப நான் சூப்பரா கத்துட்டு வந்து உங்ககிட்ட டான்ஸ் ஆடி காட்டுறேன். சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஆனா ஒழுங்கா உருப்படியா பண்ணா சரி இந்த லீவ்ல. சரி ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து ஹாலிடேல ஏதாவது கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பர்த்டே விஷ் பண்றது யார் யாரு அப்படின்னா வேலு, காயத்ரி, மீரா, ரம்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒருத்தவங்க பேரை நான் மறந்துட்டேன். கார்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. பை பை.